உங்களை டிவைன் லைட் டாரோ மெசேஜ் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். 2 பைல் 1 பைல் 2க்கான கார்டு எடுக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பைல் செலெக்ஷன் பண்ணுங்கள். ப்ளீஸ் ப்ரெஸ் கார்ட் ஃபார் பைல் 1 ப்ளீஸ். சேனல் மெசேஜஸ் ஃபார் கலெக்டிவ் ஒரு கார்டு வந்துச்சு. சூஸ் லவ், பியூட்டிஃபுல்லான கார்டு. வாவ், சூஸ் லவ் பைல் 1க்கு பார்ப்போம். பைல் 2ஆன கார்டு என்னென்ன ப்ளீஸ் ப்ரெஸ் கார்ட் ஃபார் பைல் 2. பீஸ், கிளியரிங், ரிலாக்ஸேஷன். நீங்கள் ரொம்ப ரொம்ப நான் ஜெனரல் எனர்ஜி சொல்லிட்டேன். பைல் 1 வந்து லவ் அண்ட் பைல் 2 வந்து பீஸ். இது 2 கார்டில் நீங்கள் எந்த கார்டு வேணுமோ சூஸ் பண்ணலாம். நான் அதுக்குள்ளே ஜென்ரல் எனர்ஜி சொல்லிடுறேன். கிளியரிங், கிளியர் த கிளட்டர், வென் இன் டவுட் த்ரூ இட் அவுட். உங்கள் எனர்ஜியில் யாராவது தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லாத எனர்ஜி, கன்ஃபியூஷன்ஸ், அந்த மாதிரி எது இருந்தாலும் அதை தூக்கி களைஞ்சிடுங்க. உங்கள் எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸேஷன். நீங்கள் ரிலாக்ஸ்டாக இல்லை, ரொம்ப நர்வஸாக இல்லைனா ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க, ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க. அலோ யுவர் செல்ஃப் டு பி லேசி. இட்ஸ் ஓகே டு பி ஓகே டு டூ நத்திங். நீங்கள் வந்து ரொம்ப லேசியாக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப தேவை செல்ஃப் லவ். அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட செல்ஃப் லவ் இல்லை, நீங்கள் ரொம்ப ஓவர் டூ பண்ணிகிட்ருக்கீங்க திங்ஸை. ஸ்ட்ரெஸ்னால் இருக்கலாம், இல்லைனா உங்கள் சுச்சுவேஷனால் இருக்கலாம். சம்டைம்ஸ் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதும் வந்து ஒரு சூப்பர் செல்ஃப் லவ் தான். ஸோ எப்போவுமே ஓடிட்டே இருக்காதிங்க, எப்போவுமே எதையாவது துரத்திட்டே இருக்காதிங்க. டேக் பிரேக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டேக்கிங் பிரேக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து அதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பைல் 1க்கான எனர்ஜி செக்இன் போகிறேன். லெட்ஸ் சி பைல் 1க்கான காசு என்ன வருதுன்னு. ஃபஸ்ட் வந்து உங்கள் கனெக்ஷனோட எனர்ஜி என்னன்னு செக் பண்ணிடலாம். ப்ளீஸ் ப்ரெஸ் எனர்ஜி ஃபார் பைல் 1, கனெக்ஷன் எனர்ஜி ஃபார் பைல் 1. இது சேனல் மெசேஜஸ் தான், பட் ஃபஸ்ட் ஐ எம் செக்கிங் த எனர்ஜி ஆஃப் திஸ் கனெக்ஷன். ரொம்ப நிறைய ஆங்ஸைட்டி. நான் சொன்னது தான் கரெக்டு. ஆங்ஸைட்டி. யாரோ ஒருத்தங்க இதில் ஆங்ஷியஸாக இருக்கீங்க. ஒன்றா நீங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் நேசிக்கிறவங்களாக இருக்கலாம். அதனால தான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, தேவையில்லாத தூக்கி போடுங்க, தேவை இருக்கிறத வச்சுக்கோங்க. டேக் பிரேக். அது வந்து உங்களோட ஆங்ஷியஸ் சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவும். ஐம் கோயிங் டு டேக் ஒன் மோர் கார்ட். ஆக்சுவலாக ஒரு கார்டு தான் பிளான் பண்ணேன். ஆங்ஷைட்டிக் கார்டு வந்ததுனால ஐம் டேக்கிங் ஒன் மோர் கார்ட் ஃபார் பைல் 1 ஸ்பிரிட்ஸ். சூஸ் லவ். சி, உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. நீங்கள் யாருக்கு பொருந்தும்னு தெரில. நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்படி இல்லை, இட்ஸ் டைம் டு கோ அவுட் ஆஃப் த சுச்சுவேஷன். அதுதான் திரும்பவும் அதுதான் கிளட்டர். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா கெட் அவுட் ஆஃப் த சுச்சுவேஷன். அங்கேயே இருந்துட்டு நீங்கள் உங்களோட விடையை தேடாதீங்க. இட்ஸ் டைம் டு வாக் அவே அண்ட் இட்ஸ் டைம் டு ஃபைட் ஃபார் திஸ் லவ். இது வந்து ஆணுக்காகவும் பொருந்தலாம், பெண்ணுக்காகவும் இருந்தலாம். இது ஜென்ரல் கைடன்ஸ். யாருக்கு எப்படி பொருந்ததோ அவங்க எடுத்துக்கோங்க. யாரோ ஒருத்தங்க அவங்களோட சோலார் ப்ளெக்ஸஸில் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண முடியும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குற யாரோ அவங்களுக்கான கைடன்ஸ் இது மெயினாக. இது வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான டெக். உங்களோட பாத் எப்படி நீங்கள் கிளியர் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கைடன்ஸ். பைல் 1 கைடன்ஸ் ஃபார் பைல் 1. இட்ஸ் ஆல்மோஸ்ட் பிளாக்கேஜாக வருது. ஸோ வத்தா அண்ட் ராதா. வாவ், ஃபெமினின் எனர்ஜி. நீங்கள் தான் ராதா. நீங்கள் ஃபெமினின்ஸ் பார்க்குறீங்க இது அப்படின்னா நீங்கள் தான் ராதா. ஸோ இட்ஸ் எ டிவைன் லவ். இதில் உங்களுக்கு குழப்பமே வேண்டாம், குழப்பிக்கவும் வேண்டாம். இது வாதான்னு சொல்லிட்டேன். இட்ஸ் வதா எனர்ஜி தெரியும் உங்களுக்கு. நம்ம பாடியில் இருக்க ஒரு எனர்ஜி. சித்தால் இதை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ராதா பார்த்தீங்கன்னா டிவைன் லவ். உங்களுக்கான லவ் வந்து டிவைன் லவ். அதில் உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். யூ ஆர் இன் த ரைட் டைரக்ஷன். உங்களுக்கு தேவை கொஞ்சம் பொறுமை, ரொம்ப பொறுமை தேவை. அதாவது என்ன சொல்கிறது, அன்கண்டிஷனல் லவ் தான் இப்போது ரொம்ப உங்களுக்கு தேவை. அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு டிவைன்லி கைடட் கனெக்ஷன் தான். அதை நான் இங்கே ஈஸியாக பார்க்க முடியுது. 1 செகண்ட். உங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத கலைஞம் சந்தேகம்லாம் உங்களுக்கு இந்த கனெக்ஷன் தான் தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து க்ரியேட்டிவில், இமேஜினேட்டிவில், அன்பிரடிக்டபிள் சுச்சுவேஷனில் இருக்கீங்க. நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஏர் தோஷம். அதாவது தோஷம்னு சொல்கிறது அப்படி வத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து தோஷம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அது ஏன் அப்படின்னா நீங்கள் க்ரியேட்டிவில் ஐடியாஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஏரி எனர்ஜி, அதாவது காற்று மாதிரி இருக்குது. அது கிரவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அந்த எனர்ஜியை ஃபுல்லாக வந்து உங்கள் க்ரியேட்டிவ் ஐடியாவில் போடுங்க. இல்லை ஒரு உங்களுக்கு ஏதாவது க்ரியேட்டிவ் ஜாப் இருக்குது, இல்லைனா க்ரியேட்டிவ் வெஞ்சர்ஸ் நீங்கள் பிளான் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லைனா ஒரு பெயிண்டிங், சிங்கிங், என்ன வேணால் க்ரியேட்டிவ் ஐடியாவாக இருக்கலாம்.
நீங்கள் பிளான் பண்ணுறது கூட க்ரியேட்டிவாக பண்ண முடியும். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்குது, பபுள் ஆகிட்டே இருக்கும் உங்களதில். உங்கள் பாடி வந்து ரொம்ப ஒரு சூப்பர் வெசல் மாதிரி இருக்குது க்ரியேட்டிவ் ஐடியாஸ்க்கு. அதெல்லாம் ரைட் டவுன் பண்ணுங்கள். உங்களுக்கான வீல் பிட்வீன், அதாவது வீல்னால் ஒரு திரை, இந்த எர்த், இந்த பூமிக்கும் உங்களை கனெக்ட் பண்ணுற அந்த ஸ்டார்ஸ் அதுக்கும் இருக்குது. அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது எனர்ஜி கிடைக்குது, இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைக்குதுன்னா அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ரைட் டவுன் பண்ணுங்கள். ஸோ ஃபோக்கஸ் ஆன் தட், மெடிடேட் பண்ணுங்கள். ஐடியாஸ் வந்து எப்போவுமே கிரவுண்ட் பண்ணுற வழியை பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீஸி எனர்ஜி இருக்குது. அதை வச்சு நீங்கள் எதை வேணால் கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு காற்று ஸ்ட்ராங்காக அடிச்சுன்னா அதை அழிக்கவும் முடியும். அந்த காற்றுனால ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கவும் முடியும். காற்று இல்லாமல் நம்ம யாருமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் எனர்ஜியில் நீங்கள் இருக்கீங்க. இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது ஸ்பிரிட் உங்களுக்கு சொல்கிற ஒரு கைடன்ஸ், இம்பார்ட்டன்ட் கைடன்ஸ். அப்புறம் ராதா பார்த்தீங்க அப்படின்னா காடஸ் ஆஃப் பேஷனேட் லவ் அண்ட் லாங்கிங். நீங்கள் வந்து லவ்வில் இருக்கீங்க கண்டிப்பாக. ராதா காடஸ் வந்து ஒரு பிளிஸ்ஃபுல் எனர்ஜி, ஒரு டீப் சரண்டர், ஒரு டிவைன்லி கைடட் ஒரு பிளிஸ்ஃபுல் எனர்ஜி இருக்குது. அது எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் காதலை நீங்கள் நேசிக்கிறவங்கள பார்க்கும்போது அந்த கண்ணில் தெரியும் அந்த அன்பும், அந்த அன்போட ஆழமும். அந்த அன்பை வந்து உங்களால் கண்ணிலேயே சொல்லிட முடியும். அவ்வளோ ஒரு டீப் லவ் உங்களுக்கு இருக்குது. அதை நிச்சயமாக உங்களை நேசிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் வந்து ராதா பேஷனேட் லவர் ஆஃப் கிருஷ்ணா. அவங்க வந்து கிருஷ்ணருக்காக எல்லாத்தையுமே இழக்க தயாராக இருந்தவங்க. அவங்க கிருஷ்ணரோடு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சாங்க. கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு ராதா போவாங்க கிருஷ்ணரை தேடி. அது அப்படி தான் அவங்க இறந்து போவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப் பர்பஸே பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட இணையிறது மட்டும்தான் அவங்களோட லைஃப் பர்பஸ். எங்கேயோ போயிருந்தால் எப்படியோ மாறி போனாலும் கடைசியில் அவங்க டெஸ்டினி என்னென்னா கிருஷ்ணரை பார்த்து கிருஷ்ணரோட கிட்ட தான் அவங்க உயிரை விடுவாங்க. அப்படி ஒரு டிவைன் லவ். இப்போ என்ன கடவுள் சொல்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் டைம் டு லூஸ் யுவர் செல்ஃப். இந்த காதலில் வந்து உங்களை எழுந்துடுங்க. இப்போ நாங்கிற அந்த அகங்காரமே இங்கே வேண்டாம். அதனால தான் உங்களுக்கு இங்கே சூஸ் லவ் வந்திருக்கு. ஸோ ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, க்ரியேட்டிவ் ஐடியாஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த நாங்கிறதே விட்டுருங்க. இங்கே வந்து தப்பாக போகும், இல்லை அவர் என்ன நான் நேசிக்கிற அளவுக்கு நேசிக்கல, பிளா பிளா பிளா, அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். நோ ஆங்ஷியஸ் எனர்ஜி. ரொம்ப காமாக இருங்க. இந்த கனெக்ஷன் கண்டிப்பாக கிரவுண்ட் ஆகும். அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு தேவை அதுக்கான நம்பிக்கை, அதுக்கான புரிதல் இருந்தால் போதும். இந்த கனெக்ஷன் நிச்சயமாக கிரவுண்ட் ஆகும். Let's see channel messages from your person. Please spirits, channel messages from this person. Please spirits, channel messages from their person for pile 1. Yeah. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நிச்சயமாக வந்து இந்த காதலுக்காக போராட போகிறாங்க. அப்புறம் அவங்களோட பவரில் அவங்க நிற்க போகிறாங்க. அப்புறம் எது சரியோ அதை பண்ண போகிறாங்க. கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராமிசிங்கான சப்போர்ட்டிவான எனர்ஜி. அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறாள். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியில் அவங்க நிற்க போகிறாங்க இந்த கனெக்ஷனுக்காக. ஸோ கவலைப்பட வேண்டாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கெட்ட விஷயத்தில் இல்லை கெட்ட சூழ்நிலேருந்து விலகி வந்துட்டுருக்காங்க, இல்லை விலகி போய்கிட்டு இருக்காங்க. அது விலகி போயிட்டு அது விலகி போகும்போது அவங்க வந்து இந்த பவரில் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷனோ, ஒரு ஃபோன் காலோ, லெட்டரோ, இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனோ எதிர்பார்க்கலாம். அதனால தான் இங்கே வந்து த கார்டன் அண்ட் த கேட், ஒரு பெண் வந்து ஒரு கேட்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி வந்து இந்த மேஸ்குலின் எனர்ஜி, அதாவது இவங்க இந்த மேஸ்குலின் எனர்ஜியை ரெப்ரசென்ட் பண்ணுறது கரெக்டாக. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கூடிய சீக்கிரம் ஒரு இடத்துலேருந்து வெளியில் போகிறாங்களாம். அது போனதுக்கப்புறம் நிச்சயமாக வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் எனர்ஜியில் வந்து நான் இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன் டு பைல் 1. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன் டு பைல் 1. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன் டு பைல் 1. ஓகே. ஓ மை காட், ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தான் அவங்களோட எல்லாம். நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து இப்போ உங்களோட இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால் மேபி அதனால் வந்து அவங்க ரொம்ப ஆங்ஸியஸாக ஃபீல் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டு. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இந்த ராதா மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டிவைன் லவ். உங்களோட பவர், உங்களோட வர்த் அவங்களுக்கு தெரியுது. நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து எந்த ட்ராமாவும் போடுறது கிடையாது. நீங்கள் உங்களோட பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. உங்களோட விஷயங்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எதை பற்றியும் கவலைப்படலை. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ். அவங்க வந்து உங்களை ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க.
அவங்க வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க. அவங்களுக்கு இதை பற்றின ஒரு புரிதல் நல்லாவே வந்துடுச்சு. இனி வந்து இந்த புரிதல் மாறாது. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஆண்மகனாக இல்லைனா அந்த ஆண் எனர்ஜியில், அதாவது இந்த ப்ரொடெக்ட் பண்ணுற, இந்த காதலுக்காக போராடுற அந்த எனர்ஜியில் வந்து அவங்க நிச்சயமாக நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஏதோ ஃப்யூச்சரை பலமாக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அவங்களோட ஃப்யூச்சர் பிளானிங் பார்த்திங்கன்னா 10 ஆஃப் கப்ஸ் வித் யூ. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் தான் உங்ககிட்ட வேணும். அதுக்காக அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்யூச்சரை. ஸோ என்ன நடந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் வந்துடுவேன், எனக்கு தேவை உங்க கூட கல்யாணம் தான். நான் வரும்போது கல்யாணம் பண்ணிக்கிற இன்டென்ஷனில் தான் வருவேன். நான் ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இல்லை ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கனெக்ஷனை இல்லைனா இந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்காக தான் போராடிட்டுருக்கேன். பட் நான் எங்கேயாவது மாட்டிகிட்ருக்கேன்னு நினச்சனால அது வந்து நல்லதுக்கு தான். நான் அங்கேருந்து வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூ மோர் மெசேஜஸ் ஃப்ரம் த பர்சன் டு திஸ் pile 1 spirits. Channel messages for pile 1. Channel messages for pile 1 spirits. What the person wants to... oh yeah, அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அதுதான் இப்போ வந்து அவங்க அட் ப்ரெசென்ட் இருக்கிறது வந்து ஹெர்மிட் மோடில். இதுதான் அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. அவங்க வந்து இதுலேருந்து இந்த விஷயம் இந்த மாதிரி பின் வாங்கியிருக்க உள் வாங்கியிருக்க அந்த விஷயத்துலேருந்து வரும்போது நிச்சயமாக வந்து இந்த காதலை கிரவுண்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் தான் வருவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது உங்களோட அருமை. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார், இப்படி தான் உங்களை அவங்க பார்க்குறாங்க. அவங்களோட ஸ்டார் நீங்கள் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஜென்டலாக உங்கள் லைஃப் அப்படியே ரொம்ப கேஷுவலாக ஆனால் சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்றாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த கைடன்ஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு நீங்கள் இந்த ஃபெமினன் எனர்ஜி உங்களோட க்ரியேட்டிவ் வெஞ்சரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு நீங்கள் சரண்டர் பண்ணிடுங்க இந்த காதலுக்கும் இந்த கனெக்ஷனுக்கும். கண்டிப்பாக இந்த காதல் வந்து கைகூடும். தோற்று போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் உங்கள் வெஞ்சரை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தான் குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இனிமேல் ட்ராபேக்கே வராது. நீங்கள் படிப்படியாக மேலே தான் போயிட்டுருப்பீங்க. ஸோ அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். நீங்கள் வந்து இப்போ உங்களோட கரியரில் உங்களோட க்ரியேட்டிவ் வெஞ்சர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு காலத்தில் நீங்கள் பயங்கரமாக ஸ்டார் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க. அது வந்து நீங்கள் நேசிக்கிற இந்த ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த ஒரு இடத்த விட்டு வெளியில் வந்துட்டுருக்கேன், நாங்கள் மாட்டிக்கிட்டு இல்லை, எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது, யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன். ஓ எனிதிங். Channel messages from their person. Okay, again commitment. கல்யாணம். அவங்க எந்த இடத்த விட்டு வாக்கவே பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, ஒரு குள்ளநரி வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை திருட பார்த்துருக்கு, இல்லை திருடி இருக்குது. அவங்க வந்து அதில் அந்த பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு ஃபினான்ஷியல் லாஸ்லேருந்து வெளியில் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ அப்படின்னா, நீ உன்னோட அபண்டன்ஸை க்ரியேட் பண்ண, அதுதான் உங்களுக்கு இந்த பெண்களுக்கு அதுதான் கைடன்ஸ். நீங்கள் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட ஓன் அபண்டன்ஸ், உங்களோட ஓன் லைஃப், செல்ஃப் லவ், அப்புறம் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு கிரவுண்ட் ஆகும். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட ஃப்யூச்சரில் ஃபோக்கஸ் போடுங்க. இந்த ஆண் எனர்ஜி நிச்சயமாக இருக்கிற சுச்சுவேஷனை விட்டு வெளியில் வந்து இந்த காதலுக்காக எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாட்டம் டெக் கார்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. செலிப்ரேஷன். ஸோ இந்த கல்யாணம், கமிட்மெண்ட் எல்லாமே வந்து செலிப்ரேஷனில் தான் முடியும். அதுவும் இந்த ஆணும் கேரண்டியாக தராங்க, இந்த யூனிவர்ஸும் உங்களுக்கு அந்த கேரண்டி தான் தராங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். இப்போ நீங்கள் இருக்க சூழ்நிலையில் வச்சு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் இப்போ உங்களோட கைடன்ஸ். இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஆண் எப்படியும் வந்து உங்கள்கிட்ட காதலை ப்ரப்போஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, அம்மா தாயை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ வெயிட் ஃபார் தட் மொமெண்ட். இட்ஸ் நாட் லிட்ரலி வெயிட்டிங், ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். உங்கள் பவரில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுதான் இந்த கனெக்ஷனை வந்து கிரவுண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க க்ரியேட்டிவாக, அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஒர்க்கில் க்ரியேட்டிவாக பண்ணுறதும் அதுக்கு அப்ளை ஆகும். ஸோ உடனே நீங்கள் ஒர்க்கை விட்டுட்டு போகணுமான்னு அவசியம் இல்லை. ஓகே, இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சேனல் மெசேஜ். நோ அதர் கேன் ஹோல்ட் a candle to you. You are all I have ever wanted and more. என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து வேறு யாருமே பெரிய வழிகாட்டுதலோ என்னை வேறு யாருமே அட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நான் வாழ்க்கையில் என்ன தேடிட்டு இருந்தனோ அதுதான், அதுவும் அதுக்கு மேலேயும். நம்மளுக்கெல்லாம் கற்பனையில் ஒரு விஷயம் இருக்கும், நம்ம பார்ட்னர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அவங்க கற்பனையை மிஞ்சின அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க, அதுதான் அவங்க சொல்ல வராங்க.
I have been a complete fool thinking that the grass would be greener on the other side, but it was not. Please forgive me. அவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்கள விட்டு போயிருக்கலாம், இல்லைனா அவங்க வந்து அவங்களோட கரியரை உங்களுக்கு மேலே சூஸ் பண்ணிக்கலாம், அவங்க சூழ்நிலை வந்து கொஞ்சம் ஆசிலேட்டடாக இருந்திருக்கலாம். எனக்கு இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பொசிஷனில் இருக்கிறோம், எனக்கு பணம் ரொம்ப முக்கியம், ஐ வாண்ட் டு செட்டில் டவுன், அப்புறம் தான் நான் வந்து இந்த கனெக்ஷனை சொல்லுவேன் அப்படின்னு எதாவது ட்ராமா போட்டுக்கலாம். பட் அவங்க தேடி போன இடத்துல அவங்க தேடி போனது கிடைக்கல. இப்போ அவங்களுக்கு புரியுது என்னத்தை மிஸ் பண்ணாங்க அப்படின்னு. மிஸ் பண்ணுறாங்கன்னு அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெசிஃபிக்காக ஆல் ஆஃப் த சடன் இந்த மாதிரி ஒரு ஐ லவ் யூ மெசேஜ் பார்த்தேன். ஓ செம எனர்ஜி. இந்த ஐ லவ் யூ மெசேஜ் நான் வைக்க போகிறேன், அது வந்து ஹெர்மிட்டை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ டெஃபினட்டாக இந்த மாஸ்குலின் எனர்ஜி ஒரு ஹெர்மிட் மோடில் இருக்காங்க அப்படின்னா வெளியில் வரும்போது நிச்சயமாக அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற ஐடியாவில் தான் வருவாங்க. ஸோ நீங்கள் உங்களுதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். திடீர்னு ஒரு நாள் உங்கள் முன்னாடி வந்து நின்று ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க. ப்ரப்போஸ் பண்ணது வெறும் ஐ லவ் யூ மட்டும் இருக்காது, நிச்சயமாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்க போகிறாங்க. ஸோ வொர்த் த வெயிட், அதை தான் நான் இங்கே பார்க்குறேன். ஸ்பிரிட்ஸ் உங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, குழப்பிக்கவே வேண்டாம். ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா அதை எப்படியே கிளென்ஸ் பண்ணிடுங்க. உங்கள் குழப்பம் வந்து இந்த கனெக்ஷனை வந்து வேறு திசையில் கொண்டு போகும். இந்த ஆணுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வராது. ஸோ குழம்பவே வேண்டாம், பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி வேண்டாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன் for pile 1, channel messages for pile 1 from their person. Yeah. Ever since I have met you, nothing in my life seems to make sense anymore. My whole world has been turned upside down. I feel so confused. இதெல்லாம் கொஞ்சம் பாஸ்ட் எனர்ஜி. ஸோ இதை அவங்க உங்களுக்கு சொல்கிற விரும்புகிறாங்க. இதுதான் அவங்க வாழ்க்கையில் நடந்தது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு அதனால தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஐ நோ தட் யூ ஆர் த அதர் ஹாஃப் ஆஃப் மீ. அவங்களுக்கு நல்லா தெரியுது நீங்கள் தான் அவங்களோட பெட்டர் ஹாஃப், அதர் ஹாஃப் எல்லாமே. ஐ லவ் யூ அண்ட் கேர் ஃபார் யூ மோர் தேன் யூ வில் எவர் நோ. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அவங்க உங்களை பற்றி கவலைப்படல, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு. இல்லை, அவங்க அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரியாத நான் உன்னை பற்றி எவ்வளோ யோசிக்கிறேன், உனக்காக எவ்வளோ கவலைப்படுறேன், நம்ம வாழ்க்கைக்காக என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ யூ நீட் டு ட்ரஸ்ட் மீ அப்படிங்கிறத அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. எனி அதர் மெசேஜஸ் ஃப்ரம் திஸ்? நிறைய மெசேஜஸ் சொல்ல விரும்புகிறாங்க. ஸோ எல்லாத்தையும் நான் படிக்கலை. அநேகமாக வந்து அவங்களுக்கு உங்களோட அருமை புரிஞ்சிருச்சு, உங்களோட அன்கண்டிஷனல் லவ் என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அத்தனை காலம் இந்த ராதா மேலே பட்டு கீழே விழுது. அநேகமாக இவங்க வந்து நேராக அவங்க காலில் விழுந்தால் விழுவாங்க. அம்மா தாயே என்னை விட்டு ஓடிட, இல்லை தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்க போகிறாங்க. ஸோ வெயிட் ஃபார் தட் மூமெண்ட். Any other specific messages, spirits? Any other specific messages for pile 1 from this person, from their person? Any specific messages, spirits? Any specific messages? Yeah. அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஃபினான்ஷியல். இதுதான் இது வந்து உங்களுக்கு சொல்ல விரும்பலை. ஈகோ கோகோ. அது ஏன் அப்படின்னா அவங்க ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் வைக்கப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஐ எம் ஸ்ட்ரகிளிங் வித் மணி அட் த மூமெண்ட் அண்ட் ஐ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஃபஸ்ட். சேம் ட்ராமா. ஃபினான்ஷியலாக ரொம்ப இதே ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை சாக்காட்டி தான் முன்னாடி உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. அதுவுமே இங்கே நல்லா தெரியுது. ஸோ இப்போயும் அதே சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. பட் ஒரு பிரேக் த்ரூ நிச்சயமாக அந்த கனெக்ஷனுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், நியூ பிகினிங் ஆஃப் லவ். இது வந்து ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ். ஸோ எதை பற்றியும் குழப்பிக்காதீங்க. இவங்க என்ன ட்ராமா போட்டாலும் எனக்கு காசு வேணும்னு நாங்கள் பார்க்குறேன், ஸ்டில் ஐ எம் ஒர்க்கிங், ஐ எம் சேசிங் மணி அப்படி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் வந்து சொல்கிறாங்க நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வேலையை பாருமா அப்படின்றாங்க. ஸோ இப்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்கள் க்ரியேட்டிவ் வெஞ்சரில் ஃபோக்கஸை போடுங்க. நிச்சயமாக இந்த கனெக்ஷன் வந்து எட்டி பார்க்கும். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் ஃபார் pile 1 spirits. சேனல் மெசேஜஸ் ஃபார் pile 1 from their person. அவங்க நேசிக்கிறவங்க கிட்டேருந்து அவங்களுக்கு சேனல் மெசேஜஸ் என்ன? ஓ யா நான் சொன்னதே அவங்க ஒத்துக்கிறாங்க. மை ஈகோ இஸ் லவ் பட் ஐ எம் லிஸ்னிங் டு மை சோல். ஐ எம் ஸ்ட்ரைவிங் ஃபார் ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட். இங்கே ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங், ஈகோ பற்றி வந்தது. ஸோ அகெயின் அவங்க ஒத்துக்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் வந்து நிச்சயமாக க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. யூ ஹாவ் டு ட்ரஸ்ட். அப்புறம் அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் இல்லை சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் இருக்கலாம், இல்லைனா அவங்க சோஷியல் மீடியாவில் உங்களை வாட்ச் பண்ணலாம், மேபி சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம், சொல்ல முடியாது. ஸோ சம்திங் ரிலேட் டு சோஷியல் மீடியா. அவங்க ஏதோ உங்களுக்கு சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்க.
You know what they are trying to say. Excuse me, throat chakra block ஆகுது. மேபி உங்களுக்கு பேசுறதுக்கு தயக்கமாக இருக்கலாம், இல்லைனா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தயக்கமாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் மேபி ஒரு ஹாய் பாய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மல் மெசேஜஸ் வரலாம். யூ மேக் மீ ஹாப்பி. நீங்கள் அவங்கள ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கன்றாங்க. லிட்டரலாக அவங்களை பார்க்குறதே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது அவங்களோட. நீங்கள் டிவைன் லவ் தானே, ராதா தானே. ராதா பார்த்தா யாருக்கு சந்தோஷம் இல்லை, நமக்கே சந்தோஷம் வரும். நேசிக்கிறவங்களுக்கு வராதா? சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன் ஸ்பிரிட்ஸ். So you are in the right path and you are in the right energy. So please focus on your growth. Beautiful energy actually. உங்களுக்கு எதையுமே மாற்றிக்க வேண்டாம். நீங்கள் வந்து ரைட் பாத்தில் தான் இருக்கீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ க்ரியேட்டிவ் வென்ச்சர். ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன். ஓகே, எனி மோர் மெசேஜஸ்? ஓகே, நான் சொன்னதை அவங்க சொல்லிட்டாங்க. ஐ வாண்ட் டு மேரி யூ. அதான் இங்கே வந்துருச்சு, இங்கே மேரேஜ் ஐ வாண்ட் டு மேரி யூன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ ஹாப்பி. ஐ ஹோப் பைலன் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு. ஸோ இப்போ ஏதாவது ஒரு அப்டக்கிள் இருக்குது அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க, எல்லாமே நன்மைக்கு தான். அவங்க திரும்ப இன்னும் அந்த ஃபினான்ஷியல் ட்ராமாவில் தான் இருக்காங்க. அது வந்து ஒரு நரி வந்து ஏமாத்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நரியை ஹேண்டில் பண்ணுற வேலையில் இருக்காங்க. ஐ தாட் அபவுட் டேக்கிங் எ ட்ரிப் வித் யூ. மேபி இந்த வாக்கிங் அவே இந்த பட் ஐம் நாட் சீயிங் எனி ட்ரிப் ஹியர். பட் அவங்களுக்கு வந்து ஒரு தாட் இருக்குது ஃப்யூச்சரில் ட்ரிப் போகலான்னு. கண்டிப்பாக. யூ ஆர் நாட் சம்திங் ஐ கேன் ரீப்ளேஸ். நோ ஒன் கேன் டேக் யுவர் பிளேஸ். அதான் நீங்கள் வந்து ராதா தானே. ராதாவை யாரால ரீப்ளேஸ் பண்ண முடியும்? சான்ஸே இல்லை. அவங்க வந்து டிவைன் பீயிங், டிவைன் லவ். ஐ ரியலி சீ மை செல்ஃப் செட்டிலிங் டவுன் வித் யூ. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட டவுட்டே இல்லை இது எப்படி நடக்கும், நீங்கள் ரெண்டு பேர் எப்படி இருப்பீங்க, லைஃப் எப்படி இருக்குன்ற கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த கனெக்ஷன் வந்து சூப்பராக கிரவுண்ட் ஆகும். அந்த 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 லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நான் ஒரு கைடன்ஸோடு இதை முடிக்கிறேன். வாட் இஸ் த கைடன்ஸ் ஃபார் பைலன் ஸ்பிரிட்ஸ்? வாட் இஸ் த கைடன்ஸ்? ஓ, இதுதான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கைடன்ஸ். நியூ ரொமான்டிக் சைக்கிள் பிகின்ஸ். நியூ மூன் இன் லிப்ரா. இப்போ வந்து அக்வேரியஸ். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நீங்கள் மோஸ்ட்லி லிப்ராவாக இருக்கலாம். நியூ ரொமான்டிக் சைக்கிள் பிகின்ஸ். நான் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் லிப்ரா சைன், அதாவது துலாம் ராசியாக இருக்கீங்க, இல்லை அதில் வந்து உங்களோட சன்ரைசிங்காக இருக்கலாம், மூன் ரைசிங்காக இருக்கலாம், அதாவது உங்களோட ராசியாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட லக்னமாக இருக்கலாம். எது இருந்தாலும் உங்களோட ரொமான்டிக் சைக்கிள் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட். தேர்ட் குவார்ட்டர் மூன். லுக் அட் த பிக்கர் பிக்சர். இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்கே சொன்னது தான், சரண்டர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து இப்போ உடனே எனக்கு ரிசல்ட் வேணும், எனக்கு இம்மீடியட்டாக கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னா நடக்காது. நீங்கள் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக இந்த கனெக்ஷனை நம்பி சரண்டர் ஆயிருங்க. இந்த சந்தேகமே பட வேண்டாம். அவங்க வரும்போது உங்களுக்கு தேவையான சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். யூ நீட் டு அட்ஜஸ்ட் சம்திங். இல்லை ரெண்டு பேரும் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்னா உங்களுக்குள்ளே இல்லை, மேபி நீங்கள் ஒரு இடத்துல இருக்கலாம், அவங்க ஒரு இடத்துல இருக்கலாம். சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு கம்யூனிகேஷனில் ஏதாவது கேப் இருக்கலாம். அதெல்லாம் எப்படி வந்து ஒன்றா கொண்டு வருது அப்படிங்கிற போது ரெண்டு பேரும் சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு மூவ் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை ரெண்டு பேர்த்துக்கும் வேறு ஏதாவது பிளான் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி பியூட்டிஃபுல் கனெக்ஷன். அருமையான ஒரு காதல் வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கையாக இருக்கும். ஸோ இப்போயே ஸ்பிரிட்ஸ் உங்களை வார்ன் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இப்படி தான் அப்படின்னு எதையும் யோசிச்சு வைக்க வேணாம், ஃப்ரீயாக விட்டுருங்க. அவங்க வரும்போது நல்ல இன்டென்ஷனோடு தான் வரப்போகிறாங்க. ஸோ அக்செப்ட் வாட் இட் இஸ். அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். இப்போ நம்ம பைல் 2க்கான ரீடிங்க்கு போகலாம். உங்களை பைல் 2க்கு வர வைக்கிறேன். இப்போ பைல் 2வோட எனர்ஜி பார்க்கலாம். ஓ, ஹீலர் ஆஃப் த ஏஜஸ். மேபி நீங்கள் நேசிக்கிறவங்க பல பிரச்சனைகள்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டு வராங்க. அவங்களுக்கு பாஸ்ட் ஊன்ஸ் இருக்கலாம், இல்லைனா இந்த கனெக்ஷனே நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். அவங்க வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து ஹீல் ஆகி வந்துட்டுருக்காங்க. யூ ஹேவ் டு கன்சிடர் தட். அப்புறம் பார்த்திங்கன்னா மேன் ஹோல்டிங் எ காயின். அவங்க ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெபிலிட்டியை வந்து ரீச் பண்ணிட்டுருக்காங்க. ஒன் மோர் கார்ட் ஸ்பிரிட்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் மோர் கார்ட் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். நான் என்டி எனர்ஜியை பார்க்குறேன். ஸோ உங்களை சுற்றி ஒரு கெட்டவங்க இருக்காங்க. ஒன் மோர் கார்ட் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். ஒன் மோர் கார்ட் ஃபார் பைல் 2 எனர்ஜி. இது ஃப்யூச்சர் எனர்ஜி. நான் சொன்னேன் என்பி எனர்ஜி பாட்டம் டெக்கில் வந்துருக்கு. ஸோ டெஃபினட்டாக உங்கள் கனெக்ஷனை சுற்றி ஒரு கெட்டவங்க இருக்காங்க. நிறைய காசு வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நான் பார்த்துறேன். ஏன்னா இது 3மே ஒன்றா வந்துச்சு. ஸோ ஐ கான்ட் ஏபிள் டு டேக் ஒன்றை மட்டும் எடுத்துட முடியாது. ஸோ நான் எல்லா கார்டுமே இங்கே வைக்கிறேன்.
இப்போ இந்த ஆண் இல்லைனா நீங்கள் நேசிக்கிறவங்க என்ன அந்த ஆண் எனர்ஜி நான் சொல்ல வரேன். ஓகே, இப்போ இதுதான் இந்த ஆண் எனர்ஜியில் நீங்கள் நேசிக்கிறவங்க வாழ்க்கையில் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல வரேன். நான் பார்க்குறவங்கள ஃபெமினன் எனர்ஜியாக கன்சிடர் பண்ணுறதுனால அப்படி சொல்கிறேன். ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. யாரோ ஒருத்தங்க இந்த எனர்ஜிலேருந்து ஹீல் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒருத்தங்க பொறாமைனால ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்கள் நேசிக்கிறவங்க வாழ்க்கையில் உருவாக்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய புயல். அந்த புயல்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வராங்க, வந்து ஹீல் ஆகிட்டுருக்காங்க. அதனால தான் இந்த ரெஸ்ட் அண்ட் ரெஜூவினேட், அதை வந்து என்ன சொல்கிறது, அமைதியாக இருந்து அந்த புது எனர்ஜியை வந்து இப்போ தான் அவங்க வாழ்க்கைக்குள்ளே அவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஹார்ட் ப்ரோக்கனாக இருந்திருக்காங்க. நீங்கள் இந்த பெண் எனர்ஜி மேலே அவங்களுக்கு பெரிய பெரிய மரியாதை இருக்குது. அப்புறம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்து டோர் டு பர்சனல் ஹீலிங் அண்ட் ஹாப்பினஸ். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா டோர் டு பர்சனல் ஹீலிங் அண்ட் ஹாப்பினஸ். அவங்களோட இந்த நம்ம பாஸ்ட் லைஃப் ட்ராமா, இல்லைன்னா இந்த லைஃப்பில் நடந்த பழைய ட்ராமா, சைல்டுஹுட்டு வூன்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒன்றா அவங்க கெட்ட விஷயங்கள் ஒன்றா விட்டுட்டு சந்தோஷத்தையும் இந்த கனெக்ஷன் நோக்கி வந்துட்டுருக்காங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ யூ ஹேவ் டு கன்சிடர் தட். கண்டிப்பாக வந்து பொறாமல் பிடிச்சவங்க ஏதோ ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் வந்து இந்த காதல் வந்து கை கூடக்கூடாது, இல்லை நீங்கள் வந்து உங்கள் காதலோடு சேர்ந்துடக்கூடாது, இந்த காதல் இணைஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஸோ பார்க்கலாம். வாட் இஸ் த மெசேஜ் ஃபார் pile 2 spirits from their person? மெசேஜ் ஃபார் pile 2 from their person. இந்த கார்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வருது. யா, அதனால தான் ஆள் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. அதை தான் சொல்ல வராங்க. இந்த புயலில் தான் சிக்கிட்டு நான் வந்து வர முடியல, இல்லைன்னா நான் இந்நேரம் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரி, இது ஒரு எக்ஸ்கியூஸ் தான். பட் சொல்கிறாங்க மெதுவாக இருந்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி எனர்ஜி. இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில் போயிட்டுருக்கனால தான் அவங்களால வர முடியலன்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபினான்ஷியல் டெஃபினட்டாக ஃபினான்ஷியல் ட்ரபிள் தான். உங்களை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது, மெதுவாக ஆமை மாதிரி ஊர்ந்து வந்தாலும் கடைசியில் வந்து போட்டியில் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் ஹிம். கொஞ்சம் அவங்களுக்கு தயக்கம், தடங்கள் எல்லாமே இருக்குது. இப்போது இந்த பார்த்துட்ருக்கவங்களுக்கு தேவை இன்னும் கொஞ்சம் பொறுமை, நம்பிக்கை. அதான் பீஸ் கார்டு இங்கே வந்திருக்கு. எல்லா சுச்சுவேஷன்லேயும் பீஸ் சூஸ் பண்ணுங்கள். சண்டைக்கு போகாதீங்க, நீங்கள் இப்படி தான் அப்படின்னு குற்றம் சாட்டாதீங்க. எல்லா இடத்துலையும் அமைதியாக போக கற்றுக்கோங்க. அப்போ அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு சரியான விளக்கம் வரும்போது அது உங்களால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். அதுதான் இங்கே. Channel messages from their person to pile 2 spirits. Channel messages from their person to pile 2. Channel messages, yeah. Page of Wands. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நியூ பிகினிங் வேணும். ஹீ இஸ் டாக்கிங் யூ. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா என்ன சொல்கிறது, உங்களை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அடுத்தது ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு திருட்டுத்தனம், கள்ளத்தனம் வந்து அதில் இருக்குது. ஸோ அதை காட்டிக்காமல் பண்ணிகிட்ருக்க வேலை. ஸோ உங்களை பற்றி எப்போவுமே நினச்சிட்ருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு பிடிச்ச பொழுதுபோக்குன்னு நினைக்கிறேன். ஆல் ஆஃப் த சடன் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கம்யூனிகேஷன் அவங்ககிட்ட இருந்து வரும். அதை தான் அவங்க சொல்ல வராங்க. என்னோட வந்து அப்சஷன் நான் வந்து எப்போவுமே இந்த கனெக்ஷனை பற்றியே தான் யோசிச்சுட்ருக்கேன். எப்போவுமே நீ மைண்டில் ஒரு ஓரத்தில் இருந்துகிட்டே தான் இருக்க. நான் வந்து ஒரு ப்ளேஃபுல்லான எனர்ஜியில் தான் உள்ளே வரப்போகிறேன். ஒரு சீரியஸான நோட்டில் உள்ளே வரப்போகிறதில்ல. மேபி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டிங் இந்த மாதிரி வரலாம், இல்லைனா ஒரு காஃபி டேட், புதுசாக அவங்கள பார்க்குற மாதிரி ஒரு டேட்டிங்க்கு கூப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு ப்ளேஃபுல் எனர்ஜியில் தான் அவங்க உள்ளே வருவாங்க. அடுத்தது நான் இங்கே என்ன பார்க்குறேன்னா திடீர்னு ஒரு கம்யூனிகேஷன் வரும். அவங்க கெட்டவங்கள இந்த எனர்ஜி என்வி எனர்ஜி நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அது பாட்டம் டெக்கில் இருக்குது. இதை எதிர்த்து தான் அவங்க போராடிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போராட்டம் இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் உள்வாங்கின நிலைமையில் இருக்கேன். பட் கூடிய சீக்கிரம் வந்து நான் ஒரு ஸ்டெபிலிட்டியை அடைஞ்ச உடனே நான் வந்து அடைஞ்சிருவேன் நம்புகிறேன். அது அடையலைங்கிறது இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வரும். இது எதுவுமே அந்த கம்யூனிகேஷனை ஸ்டாப் பண்ணுற மாதிரி நான் பார்க்கல. இது ஒரு பிளாக்கேஜாக வருது. பார்த்தீங்கன்னா பிளாக்கேஜ் எதனால் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உலகமும் இதுவும் அவங்களுக்கு தடங்களாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்க ஒரு சில விஷயங்கள், போராட்டங்கள். நான் தான் சொன்னேன், இந்த கெட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் பண்ணிகிட்டே இருக்காங்க. திரும்ப பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் அந்த சுச்சுவேஷன் அவங்களால முடிச்சுட்டு இந்த காதல் வாழ்க்கையில் அந்த கல்யாணத்தில் வந்து ஒரு வெற்றியை சுவைக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கெட்டவங்க திருட்டுத்தனம், 7 of Swords எனர்ஜி. நிறைய பெரிய பிரச்சனையை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது திருட்டுத்தனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காதல் எப்படியாவது அவங்கக்கிட்டேருந்து திருடிட்டு போயிடணும்னு பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் அவங்கள வந்து அவங்க பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. அவங்க இதை தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க. அந்த சூழ்நிலை என்னால் முடிக்க முடியல, அது பிளாக்கேஜாக இருக்குது. இன்னுமே அதை அவங்க வந்து அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே அந்த டஃப் சைக்கிளை முடிக்க முடியல. அதனால தான் வெற்றிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இன்னும் நம்ம கனெக்ஷனில் சுவைக்க முடியல.
கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருன்னு சொல்கிறாங்க. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன் ஸ்பிரிட்ஸ் ஃபார் பைல் 2. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் நிறையா சீக்ரெட்ஸ் இருக்குது, நிறையா சீக்ரெட்ஸ், இல்லூஷன்ஸ். அவங்க நிறையா பேர்த்த பற்றின உண்மைகள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது மோஸ்ட்லி ரிலேட்டடாக இந்த சீக்ரெட்ஸ்லாம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி ரிலேட்டடாக அவங்கள யாரோ வந்து பேக் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ரிலேட்டடாக ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா அவங்கள வந்து கட்டி போட்டிருக்காங்க. இங்கே எப்படி பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி தான் இந்த காதலை வந்து கை கூட விடக்கூடாது அப்படின்னு நிறைய கோல்மால் வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃபேமிலியை பற்றின நிறைய சீக்ரெட்ஸ் அவங்களுக்கு தெரிய வந்துட்டுருக்கு. அவங்கள வந்து கட்டி போட ட்ரை பண்ணுறாங்க. எதுலேருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ரஸோட அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைனா ஒரு கமிட்மெண்ட்டில் போகிறதுக்கு பற்றி அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் அவங்க வந்து தடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதை தான் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் என்னால் வர முடியல, கிவ் மீ சம் மோர் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன் டு பைல் 2 ஸ்பிரிட்ஸ். சேனல் மெசேஜஸ் ஃபார் பைல் 2. ஓகே, இந்த கார்டு தானாக வெளியில் வருது. ஸோ ஐ வாண்ட் டேக் இட். மேபி நான் எனக்கு த்ரோட் சக்கரை நிறைய பிளாக் ஆச்சு. இதில் அவங்க நிறைய சொல்ல விரும்புகிறாங்க, அதனால் சொல்ல முடியல. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்களுக்கு பதிலாக வந்து மெசேஜஸ் கன்வே பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இம்பேலன்ஸ்டாக இருக்காங்க. எந்த இதுலன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில், ஒர்க் பிளேஸில் ஏதோ ஒரு இம்பேலன்ஸ், இல்லைனா ஒரு கம்யூனிகேஷனில் இம்பேலன்ஸ், இல்லைனா அவங்க வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிச்சயமாக அவங்க கூட வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. 3 ஆஃப் பென்டகல்ஸ்னால் ஒர்க்கிங் டுகெதர், க்ரியேட்டிங் சம்திங் டுகெதர். நிச்சயமாக இந்த நைட் ஆஃப் பென்டகல்ஸ்னால் வந்து ஸ்லோ பட் ஸ்டெடி, ரொம்ப ஸ்லோவான எனர்ஜி தான். கண்டிப்பாக அவங்க வந்துட்டுருக்காங்க. ஒரு டவர் மூமெண்ட், ஆல் ஆஃப் த சடன் அவங்க வந்து ஸ்லோவாக வந்துட்டுருக்காங்க. பட் ஸ்பிரிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் இங்கே இருக்குது. ஒரு டவர் மூமெண்ட் நடக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த புது காதல் வாழ்க்கை ஆரம்பிச்சிடும். அது எப்போ ஆரம்பிக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு டெவில், ஒரு கெட்டது வெளியில் போனது, ஒரு முடிவு வந்ததுக்கப்புறம். இந்த முடிவுக்கு முன்னாடியே ஆரம்பம் வந்துருச்சு. ஸோ இந்த ஆரம்பம் வந்து அந்த முடிவை வந்து டிஃபைன் பண்ணும். ஸோ இந்த டவர் மூமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு புது ஆரம்பத்துக்கு தான். அந்த ஆரம்பம் வந்து ஒரு சில முடிவுகளை கொண்டு வரும், ஒரு சில விஷயங்களில் முடிவுகளை கொண்டு வரும். ஸோ எல்லாமே நல்லதுக்கு தான். முடிவு வந்ததுக்கப்புறம் ஆரம்பம் வருமானா இங்கே வந்து திரும்ப திரும்ப இந்த ஃபேமிலியில் ட்ராமா போட்டுகிட்டே இருக்காங்க, இந்த காதலை சேர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால் ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா தெர் இஸ் எ டிவைன் இன்டர்வென்ஷன். கடவுள் வந்து இதில் வந்து இன்டர்ஃபியர் ஆக போகிறாங்க, இல்லைனா யூனிவர்ஸ் இன்டர்ஃபியர் ஆக போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நியூ பிகினிங் வரும். அந்த பிகினிங்க்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டிய இந்த எண்டிங், அந்த ஃபேமிலி விட்டுட்டு வரதோ இல்லை அங்கே இருக்கிற விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதோ எல்லாமே நடக்கும். ஸோ இந்த பிகினிங் வந்து அந்த எண்டிங்க்கு முன்னாடி நடக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு க்ளூ. ஐம் ஸ்டாப்பிங் ஹியர். இன்னொரு டெக்கில் நான் வந்து கார்டு எடுக்கிறேன். ஸோ ஆல் ஆஃப் த சடன் நீங்கள் வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த சூழ்நிலை. திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டார் எனர்ஜி பாட்டம் டெக்கில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குள்ளநரி வந்து ஒரு பொய்யான விஷயத்தை கொடுத்துட்ருக்கு. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த குள்ளநரி ஒன்று உங்களை பற்றி நிறைய பொய் புரளிய அவதூறுகளை கிளப்பிட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க, நீங்கள் நேசிக்கிறவங்க. ஸோ அதை பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை, பட் அவங்களுக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல் எனர்ஜி. கண்டிப்பாக சொல்கிறாங்க நீ தான் என்னோட ஸ்டார், நான் தான் உன்னோட சன் அப்படின்னு சொல்கிறாங்க. சன் அண்ட் ஸ்டார் ஒன்றா வந்திருக்கு. ஸோ கலக்க போகிறீங்க ஃப்யூச்சரில். ஸோ டோன்ட் லூஸ் ஹோப் அப்படிங்கிறது தான் உங்களோட மெயின் மெசேஜஸ். அவங்க கிளியராக அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன் டு பைல் 2. சேனல் மெசேஜஸ் ஃபார் பைல் 2 ஸ்பிரிட்ஸ். ஓகே, நிறைய பேச விரும்புகிறாங்க, எல்லாத்தையும் எடுக்கல. தே ஆர் ஸ்டேயிங் லாயல். ஓ மை காட், பைல் 2 உங்கள்கிட்ட நிறையா பேச விரும்புகிறாங்க. அவங்க கர்மா இது வந்து அவங்க எங்கேயும் மாட்டிகிட்ருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேமிலிங்கிற அந்த கர்மாவில் மாட்டிகிட்ருக்கேன், நான் கூடிய சீக்கிரம் வெளியில் வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன கார்டுன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு தேவை இந்த வீடு தான். மேபி இந்த வீடு ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை போயிட்டுருக்கலாம். அந்த ஃபேமிலி வந்து இந்த வீடை அவங்ககிட்ட வந்து எடுக்க பார்க்கலாம், இல்லை அந்த வீடு ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூ க்ரியேட் பண்ண பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் நேசிக்கிற இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்களோட பவரை இந்த கெட்டவங்ககிட்ட இருந்து திரும்ப எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஸ்டில் இன்னும் எடுக்கலை. ஃபுல் கண்ட்ரோல் அவங்ககிட்ட வந்துருச்சுன்னா வரல. அவங்க இப்போ வந்து ஒரு பாம்பை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாம்பு வந்து அந்த எலியை முழுங்க பார்க்குது, அந்த எலியை அந்த பாம்பை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுது. ஏதாவது ஒரு மாய்மாலம் பண்ணி இந்த பாம்பை எப்படியாவது தள்ளி விட்டுறணும் அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம பார்த்தோம் என்வி எனர்ஜி, அந்த என்வி தான் இங்கே பாம்பாக ரெப்ரசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதை தான் இப்போ அவங்க ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. 5 ஆஃப் வாண்ட்ஸ் பார்த்தோம். ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை, சொத்து தகராறு, அதாவது இந்த சொத்து தகராறுல வேணும்னே க்ரியேட் பண்ணுறது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இந்த காதல், இந்த கனெக்ஷன்லேருந்து
டைவர்ட் பண்ணதுக்கு. இப்படி சொத்தெல்லாம் செட்டில் ஆகிடுச்சுன்னா உடனே வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறனால சொத்து தகராறு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு ட்ராமா போட்டுட்ருக்காங்க. அதுதான் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. இதெல்லாம் வந்து நான் ஃபேமிலின்னு நினச்ச ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது முடிச்சுட்டு நான் வரேன், இது ஹேண்டில் பண்ணாமல் நான் வர முடியாது, வந்தேன்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கை எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் ஒரு கொலாபரேஷன் பண்ணுவீங்க. நீங்கள் தான் அவங்களோட என்ன சொல்கிறது டெஸ்டினி, அந்த டெஸ்டினி நிச்சயமாக அவங்க வந்து ரீச் பண்ணுவாங்க. இது வந்து கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி, ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. 7 ஆஃப் பென்டிகல்ஸ், அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அந்த பவர் எடுக்கிறதுக்கு. 7 ஆஃப் கப்ஸ் இது என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் தப்பான சாய்ஸஸ் எல்லாமே. இது வந்து குயின் ஆஃப் சோல்ஸ், கெட்ட ஒரு பெண் எனர்ஜி, ஃபெமினன் எனர்ஜி டெஃபினட்டாக. 10 ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இந்த ஆண் எனர்ஜி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது அவங்க உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதாவது ஏங்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, லிட்ரலாக அதுதான். நீங்கள் எப்போ வருவீங்க, உங்களை எப்போ பார்ப்போம், திரும்ப எப்போ வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நேரில், ஃபோனில் இல்லைன்னா வேறு கம்யூனிகேஷன் இருக்கிறத பற்றி அவங்களுக்கு அக்கறையே இல்லை. உங்களை நேரில் பார்த்து கதைகள் கதைக்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து நேரில் பேசுறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இட்ஸ் நாட் அபவுட் ஃபோன் கால். மேபி அவங்க ரொம்ப குவிக்காக அவங்க கால்ஸ் வச்சிடலாம், பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் மனசில் அப்செட்டாக இருக்கலாம். அதனால் நீங்கள் கால் பண்ணால் ஹாய் பாய் அதோட வச்சுருக்கலாம், நிறைய முழுங்கலாம் விஷயங்கள்லாம். இதுதான் அவங்க மனசில் ஓடிட்டுருக்கு. ஸோ குழப்பிக்காதீங்க. Channel messages from their person for pile 2 spirits. Channel messages for pile 2 from their person. Channel messages for pile 2 from their person. A bunch of card கொடுத்துருக்காங்க. I know this is once in a lifetime love. No one will ever compare to you. அவங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து ரொம்ப தெய்வீகமான விஷயம். உங்கள் பிளேஸை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. I have lied to you in the past because I could not handle what I was feeling. I was wearing masks, but you could see right through them. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பழசில் உங்ககிட்ட நிறையா போய் சொல்லியிருக்கலாம், உங்களை நேசிக்கலன்னு சொல்லியிருக்கலாம், உங்களை பிடிக்காம நடிச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியல, அவங்களுக்கு இந்த லவ் ரொம்ப புதுசாக இருந்திருக்கலாம். அவங்க நிறைய மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டேன், நான் வந்து என்னோடய உண்மை முகத்தை உனக்கு காமிக்கவே இல்லை, பட் உனக்கு தெரியும் வந்து என்னோடய உண்மை முகம் என்னென்னு, உன்னால் ஈஸியாக என்னை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ அண்ட் கேர் ஃபார் யூ மோர் தென் யூ வில் எவர் நோ. ரொம்ப ரொம்ப உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஐ நோ தட் யூ ஆர் த அதர் ஹாஃப் ஆஃப் மீ. அவங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் தான் அவங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட், இல்லைன்னா அதர் ஹாஃப், சோல்மேட் எல்லாமே. Channel messages from their person spirits. Channel messages from their person for pile 2. Channel messages from their person. I am worried that you have moved on and that you may not want me anymore. இது வந்து நீங்கள் விலகி இவங்க டிலே பண்ணிகிட்டே இருக்கனால நீங்கள் விலகி போயிட்டீங்களோன்னு அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. பட் ஐ எம் நாட் சீயிங் எனி திங் லைக் தேட். அதான் கடவுள் உங்களை பீஸ் அப்படின்னு சமாதான கொடி காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தனா ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் ட்ராப் தட் ஐடியா. மேபி அவங்களுக்கு இருக்க குழப்பத்தினால சரியாக புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கலாம் அவங்கள பற்றி. ஐ எம் ஸ்ட்ரகிளிங் அண்ட் சஃபரிங் மோர் தென் ஐ எம் லெட்டிங் ஆன். நோபடி நோஸ் இட் பட் மீ. ஐ ஃபீல் வீக். அந்த நிறையா பிரச்சனைகள் போயிட்டுருக்கனால, அப்போ உங்களை பற்றியும் ஒரு குழப்பம் இருக்கனால அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ எம் ஸ்ட்ரகிளிங் அண்ட் சஃபரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ எம் நாட் சீயிங் யூ வாக்ட் அவே ஃப்ரம் த சிச்சுவேஷன். இது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ரிஷியேட் பண்ணாங்க. மேபி உங்களோட எனர்ஜி எதுவும் வந்து அவங்களுக்கு இப்போ புரியாமல் இருக்கலாம், ஏன்னா அவங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்கனால. இட்ஸ் நாட் அப் டு தட். இது வந்து இவங்க எடுக்க போகிற ஆக்ஷனை பொறுத்து தான் இருக்குது. யூ டு நாட் நோ திஸ் பட் யூ ஆர் த ரீசன் ஐ கெட் அவுட் ஆஃப் பெட் எவ்ரி மார்னிங். யூ ஆர் மை ரைசிங் ஸ்டார். நீங்கள் தான் அவங்க டெய்லி காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகிறதுக்கு இல்லை வேலையை பார்க்குறதுக்கு முதல் காரணம். ஸோ நான் என்ன இங்கே பார்க்குறேன்னா அப்படின்னா, ஃபெமினின் எனர்ஜி இஸ் நாட் வாக்கிங் அவே, இட்ஸ் நாட் தேர். பட் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது இந்த மாஸ்குலின் எனர்ஜி. அதாவது இவங்க பேசுகிறவங்க வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. மேபி அதனால் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கலாம். பட் கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். நான் ஏன்னா இங்கே 8 ஆஃப் வான்ஸ் பார்த்தேன். நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கே இருக்க குழப்பம் எல்லாமே தீர்ந்துடும். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் யூ டு ஸ்டார்ட் த கம்யூனிகேஷன். ஃபைண்ட் அ வே டு ஸ்டார்ட் அ கம்யூனிகேஷன். Channel messages from
pile 2's person. Express channel messages from pile 2. Sorry, pile 2 person. Channel messages for pile 2 from their person. Oh. That's why நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க மென்டலாக நல்ல ஸ்டேட்டில் இல்லை, அதனால தான் சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியல, உடனே வந்து நீங்கள் போயிட்டீங்களோன்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். அவங்களால இந்த எனர்ஜியை வந்து மேபி ஃபீல் பண்ண முடியல, இல்லைனா வந்து ஸ்பிரிட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தெர் இஸ் நோ ரைட் ஆக்ஷன். ஐ எம் நாட் இன் அ குட் பிளேஸ் மென்டலி. அவங்க வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கேன், நான் வந்து சரியான இடத்துல இல்லை, சரியாக யோசிச்சு பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க. யுவர் பியூட்டி ஸ்டில் அட்ராக்ட்ஸ் மீ அப்படின்றாங்க. உங்களோட அழகு இன்னுமே அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுது. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், பார்த்து எவ்வளோ நாள் ஆனாலும், ஸ்டில் இட் அட்ராக்ட்ஸ் தெம். ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றாங்க. ஐ ஆம் அப்செட் வித் மை செல்ஃப். அவங்களே நொந்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க சரியான இடத்துல சரியான டெசிஷன் எடுக்கலை. இப்போ வந்து அந்த எனர்ஜியில் தான் அவங்க இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து உங்களோட இது புரியலை. பட் இட்ஸ் ஆல் அபவுட் டிவைன் அண்ட் த யூனிவர்ஸ். அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை அப்படின்னா அது காரணம் இருக்கும். மேபி நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் ஏமாற்றிடலாம்னு இருக்கலாம். ஸோ அதனால தான் மேபி இந்த ஃபெமினல் எனர்ஜி அவங்க பிளாக் பண்ணியிருக்கலாம். இந்த ஒன் மோர் கார்ட், ஐ நீட் டைம். ஸோ ஐ நீட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் வேறு ஏதாவது மெசேஜஸ் வருதான்னு. நிறைய டிஸ்டர்பன்சஸ் நான் பார்க்குறேன் இந்த ரீடிங்கில். ஸோ கூட இருக்க கெட்டவங்க நிறைய டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு வெளியில் வரணும். அவங்களுக்கு தேவை தெளிவு. இந்த கனெக்ஷனை பற்றின ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, அதுதான் இந்த கனெக்ஷனை வந்து கிரவுண்ட் பண்ண உதவும். லெட்ஸ் see what is the message. அதான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்குது. do you love me the way I love you? நான் நேசிக்கிற அளவுக்கு நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்குறாங்க. all of the sudden you are going to receive a phone call. everything I see you every time I see you my heart skips a beat. அதான் எப்போ உங்களை பார்த்தாலும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹார்ட் பீட் அவங்களுக்கு ஸ்கிப் ஆகும். அந்தளவுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன், ஒரு லவ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு லவ் இருக்கும்போது இந்த காதல் தோக்காது. இப்போ மெயினாக நான் இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த கம்யூனிகேஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டே இல்லாமல் அவங்க வந்து அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்து அந்த அடுத்த ஸ்டெப்பை எடுக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். கூட இருக்கவங்க பிரச்சனை க்ரியேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம ஒவ்வொரு தடவையும் அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பிரச்சனை சால்வ் ஆகாது. ஸோ அதை வந்து இந்த மாஸ்குலின் எனர்ஜி புரிஞ்சுக்கணும். இட்ஸ் ஆல் அபவுட் பீஸ். ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் வந்து எப்போ வந்தாலும் பீஸ் அப்படின்னு சமாதானத்துக்கு போயிருங்க, சண்டைக்கு போகாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வாட் இஸ் த கைடன்ஸ் ஃபார் ஃபைல் 2? இதுதான் நான் இங்கே பார்க்குறேன். நிறைய டிஸ்டர்பன்சஸ் ஃபைல் 2 பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் தான் அவங்க வாழ்க்கையிலும் போயிட்டுருக்கு. இதுதான் அது ஒரு எக்ஸாம்பிள். என் த்ரோட் சக்கரா எத்தனை தடவை பிளாக் ஆச்சுன்னு சொல்ல முடியாது இந்த ஃபைல் 2 பண்ணும்போது. யுவர் ட்ரீம்ஸ் நீட் அ ப்ராக்டிக்கல் பிளான். மெயினாக வந்து இந்த மாஸ்குலினுக்கும் இது இருக்கலாம், இந்த ஃபெமினின் எனர்ஜிக்கும் இது இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் தேவை வந்து ஒரு ப்ராக்டிக்கல் பிளான். உங்கள் வாழ்க்கையை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு ப்ராக்டிக்கல் பிளான். நான் இன்னொரு டெக்கு யூஸ் பண்ணல, அதையும் நான் யூஸ் பண்ணிடுறேன். ஃபைல் 1க்கு யூஸ் பண்ணியிருந்தேன். எனர்ஜி இஸ் கெய்னிங் மொமெண்டம். அதான் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக வரப்போகுது. நீங்கள் பண்ணுற விஷயங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் பிளான் வேணும். அடுத்தது கான்ஃபிடன்ஸ் இஸ் யுவர் கீ டு சக்ஸஸ். உங்களுக்கு தேவை ரொம்ப கான்ஃபிடன்ஸ். இப்போது அந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் வந்து ஒரு டெக் வந்து யூஸ் பண்ணாமே விட்டுட்டேன். ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் த டெக். ஏன்னா இங்கே 4 கார்டு வந்தோடனையும் ஐ ஸ்டார்டட் யூஸிங் த அதர் டெக்ஸ். இது வந்து கைடன்ஸ் தான். ஸோ பார்த்துடலாம் என்னென்ன. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன். உங்கள் ரீடிங் பண்ணும்போது தான் எனக்கு லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். ப்ளீஸ் வாட் இஸ் த கைடன்ஸ் ஃபார் ஃபைல் 2? 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 ஓ மை காட், பிளாக்கேஜ் எனர்ஜி இருக்குது கண்டிப்பாக. வாட் இஸ் த கைடன்ஸ் ஃபார் ஃபைல் 2 ப்ளீஸ்? What is the guidance for file 2? கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இந்த காதலை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நிறைய எனர்ஜிஸ் இருக்குது. த்ரோட் சக்கரா பிளாக் ஆகுது, கார்ட்ஸ் வெளியில் வரமாட்டேங்குது, எல்லா கார்டும் கீழே விழுது. மேபி ஸ்பிரிட்ஸ் வந்து யார் மேலேயாவது கோவமாக இருக்காங்களா தெரியல. மேபி இந்த மாஸ்குலின் எனர்ஜி மேலே கோவமாக இருக்கலாம். பார்க்கலாம். ப்ளீஸ் வாட் இஸ் த கைடன்ஸ் ஃபார் ஃபைல் 2? Guidance for feminine energy spirits, please.
அநேகமாக இப்போ வரும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், சம்திங் இஸ் ராங், சம்திங் இஸ் வெரி ராங். கண்டிப்பாக வந்து உங்கள் எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப முக்கியமான கைடன்ஸுங்க. உங்கள் எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணுங்கள். ஃபெமினின் மாஸ்குலின் 2 பேருமே எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கனெக்ஷனில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வரும். அடுத்தது வந்து உங்களுக்கு தேவை ஒரு ப்ராக்டிக்கல் பிளான். முடிஞ்ச ஹனுமனை ப்ரே பண்ணுங்கள். அதை நான் ஹனுமன் கார்டு தான் பார்க்குறேன். அண்ட் தென் ப்ரே மகாலட்சுமி. மேபி ஃபினான்ஷியல் ட்ரபிள்லேருந்து வெளியில் வரதுக்கு 2 பேர்த்தையும் ப்ரே பண்ணால் உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து ரொம்ப வியர்டாக இருக்குது. அழகாக கார்ட்ஸ் ப்ளேஸ் ஆகும். ஸோ ஐ கிளென்ஸ்ட் ஆல் த எனர்ஜி. பார்ப்போம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கைடன்ஸ் ஃபார் பைல் 2, கைடன்ஸ் ஃபார் பைல் 2 ப்ளீஸ், கைடன்ஸ் ஃபார் பைல் 2, கைடன்ஸ் ஃபார் பைல் 2 ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கைடன்ஸ் ஃபார் பைல் 2, கைடன்ஸ் ஃபார் பைல் 2. யப், அதுவும் ஸ்டக்காக இருக்குது. தியானா, மெடிடேஷன். ஒன் மோர் கார்ட் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ், ஒன் மோர் கார்ட். நியமாஸ், அதாவது நியமாஸ்னால் டிட்டர்மினேஷன். உங்களுக்கு தேவை டிட்டர்மினேஷன், அதில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கை பாதை எதுன்னு பார்த்து அதில் போங்க. லலிதா திரிபுர சுந்தரி, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி டு ஹேவ். அடுத்தது தியானம். உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதுக்காக நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா டெஃபினட்டாக உங்களை குழப்பத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால கூட இந்த மாஸ்குலினுக்கு வந்து நீங்கள் போயிட்டீங்களோ அப்படின்ற ஒரு குழப்பம் வரலாம். அப்படி எதுவும் நான் இங்கே பார்க்கல. பட் அப்படியே நீங்கள் ஏதாவது ஐடியா இருந்தாலும் ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களை ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. ஸ்டாப் திஸ் அப்படின்றாங்க. ஸோ ஃபெமினின் எங்கேயும் போக போகிறதில்ல. அந்த மாஸ்குலின் வந்து ஆனால் அதே வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்காமல் தே ஹேவ் டு மேக் த கம்யூனிகேஷன். ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சி கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுற வழியை பாருங்கள். அப்போ தான் இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும். அப்புறம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. தியானம் என்ன சொல்லுது பார்த்தீங்க அப்படின்னா, கான்சன்ட்ரேட்டட் மெடிடேஷன் வித் த இன்டென்ஷன் டு நோ த ட்ரூத். உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்குது, புரியல அப்படின்னா நீங்கள் வந்து மெடிடேஷனில் உட்காந்து அந்த ஒரு கொஷினை திரும்ப யோசிச்சிங்கன்னா அந்த கொஷினுக்கான விட உங்களுக்கு கிடைக்கும். அதாவது என்ன சொல்கிறது, உங்களை நீங்களே ஐக்கியம் பண்ணிடணும். அந்த இதில் ஒரே ஒரு கொஷின் தான் திரும்ப அதையே நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான விட உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கும் வந்து யூனிவர்ஸ்க்கும் இல்லைனா இந்த பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து முதல் எடுத்துடுங்க. அந்த ஒரு யூனியனை க்ரியேட் பண்ணிங்க. மெடிடேஷன் போக போக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் பண்ணுங்கள் ஒரு 5 minutes 10 minutes. அப்புறம் வந்து எல்லாத்தையும் ஜேர்னல் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது ஆசனாஸ் யோகா அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன சொல்கிறது, உங்களை வந்து உங்களோட எனர்ஜியை, உங்களோட மென்டல் அந்த சைக்கிக் எனர்ஜியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான விடைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. மெயினாக மெடிடேஷன் யோகா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போயிடும். அந்த குழப்பம் போனாலே உங்களுக்கு தெளிவு வந்துடும். லலிதா திரிபுர சுந்தரி என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, காடஸ் ஆஃப் எராட்டிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்சுவல், யூ ஃபீல் சென்சுவல் அவேக் அண்ட் அலைவ். உங்களோட சென்சஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்கானா அலைவாக ஆக்டிவாக இருக்குது. அதனால தான் உங்களை மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்க. அந்த சென்சஸ் வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கைடன்ஸ் வந்து உங்களுக்கே டைரெக்டாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம் மோஸ்ட்லி அப்படின்னா, நம்ம பாதி தான் இங்கே இருக்கோம், மீதியை நம்ம மண்டை வந்து எங்கேயாவது அலைஞ்சிட்டே இருக்கோம். உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுக்குள்ளவும் என்ன ஒரு தந்திரமும் இருக்குது. எல்லா சமயத்திலையும் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் சில இடங்களில் நம்ம வந்து அந்த தந்திரம்லாம் யூஸ் பண்ணணும். நாட் மந்திரம், இட்ஸ் தந்திரம். லைக் தெனாலிராமன் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடும். அதுதான் வந்து ப்ராப்பர் தந்திரம். அப்புறம் வந்து இது வந்து உங்களுக்கு சக்தி, லைஃப் ஃபோர்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் செல்ஃபையும் உங்களோட சென்சுவல் எனர்ஜியும் ஒன்றா கொண்டு வர டைம். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், நம்ம வந்து எல்லாமே தப்பு கிடையாது, எல்லாமே சரியும் கிடையாது. ஸோ அந்த பேலன்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கணும். நீங்கள் எல்லாத்தையுமே தப்பாக பார்க்க தேவையில்லை. ஒரு கனெக்ஷனுக்குள்ளே போகும்போது உங்கள் லைஃப்பை, ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அந்த பர்சனல் லைஃப்பையும் வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அதை தான் உங்களை வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லுது. கக்கா போ. ஸோ இந்த பைலுக்கு வந்து எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு யூனியன் இருக்குது. அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுங்கள் லைஃப். அதை தான் அவங்க வந்து சொல்ல விரும்புகிறாங்க. உங்கள் லைஃப்பை பேலன்ஸ் பண்ண உங்களுக்கு இந்த கனெக்ஷன் வந்து சீக்கிரம் கிரவுண்ட் ஆகும்.
முக்கியமாக மெடிடேஷன். நியமாஸ் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டேஜஸ் ஆஃப் யோகா, லாஸ் ஆஃப் பர்சனல் அப்சர்வன்ஸ். அதுதான் நீங்கள் மெடிடேஷன் பண்ண உங்களுக்கு வந்து அந்த அப்சர்வன்ஸ் இருக்கணும். என்ன மெசேஜ் ரிசீவ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு என்ன புரியுது, ஒரு ஒரு டார்க்னஸ்லேருந்து ஒரு லைட்டை நோக்கி போகிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற ஒரு பார்த்து இதை சுத்தமாக கிளியராக தெரியுது, நல்லா பிரைட் லைட்டில் தெரியுது. ஸோ அப்படி தான் உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கை தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் நடக்கும் கண்டிப்பாக. அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக யோகாவும் மெடிடேஷனும் ப்ராக்டிஸ் பண்ணணும். மெயினாக அந்த ஃபெமினின் எனர்ஜி, யூ ஆர் இந்த ரைட் பாத். நீங்கள் தான் மேபி இந்த மாஸ்குலினுக்கு கைட் பண்ண போகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் கூடிய சீக்கிரம் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. கண்டிப்பாக வந்து மேரேஜ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக வரல. பட் நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் இந்த மாஸ்குலின் எனர்ஜி உங்கள் வீட்டுக்கு கதவு தட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ ரொம்ப ப்ராமிசிங்காக பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.